திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள ஆரத்தொழுவைச் சேர்ந்தவர் பூபதி. இவர் காங்கேயம் பழைய கோட்டை சாலையில் உள்ள ஐயாசாமி காலனியில் கோழி இறைச்சிக் கடை மற்றும் உணவகம் நடத்தி வருகிறார். அவர் தனது உணவகத்தில் நாய் ஒன்றை வளர்த்து வந்துள்ளார். இதனிடையே அதே பகுதியைச் சேர்ந்த பாஜக உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு நகரச் செயலாளர் செல்வகுமார் தான் வளர்த்து வரும் அயல்நாட்டு ரக நாயை இருசக்கர வாகனத்தில் அமர வைத்துக் கொண்டு சாலையில் சென்றுள்ளார். அப்போது செல்வகுமார் கூட்டிச் சென்ற நாயை பார்த்து பூபதி வளர்க்கும் நாய் குரைத்து கடிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செல்வகுமார் பூபதியின் நாயை அடிக்கவும் கொல்லவும் முயற்சி செய்ததாக தெரிகிறது. இதேபோல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவும் செல்வகுமார் சாலையில் செல்லும் போது பூபதியின் நாய் அவரை கண்டு குரைத்திருக்கிறது. இதனால் கடும் கோபம் கொண்ட செல்வகுமார் கட்டையை எடுத்துக்கொண்டு நாயை அடிப்பதற்காக துரத்தி கொண்டு ஓடியுள்ளார். அப்போது நாய் பூபதியின் கடைக்குள் புகுந்து ஒளிந்து கொண்ட நிலையில் இதை பார்த்த பூபதி, நாயை ஏன் அடிக்க வருகிறீர்கள் என கேட்க இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாற பூபதி மீது செல்வகுமார் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க வந்த பூபதியின் உறவினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு 11:45 ஒருத்தர் நாய் உழைச்சிட்டு வருதுங்க. நான் ஒரு திருடன் என்னமோன்னு நான் கேட்ட நீட்டி பார்க்கல, ஒருத்தர் நிற்கிறாருங்க. இங்கே எதுக்கு இந்நேரத்துக்கு வந்துருக்கிறீங்க என்னென்னு கேட்டதுக்கு என்னை தகாத வார்த்தைகள் பேசிங்க, என்னை அடித்து மூஞ்சில் அடித்து ரத்த காயம் என்னை கீழே தள்ளிட்டாருங்க. எனக்கு முதல்ல ஒரு வருஷத்துக்கு பக்கமாக ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கண் ஒன்று, இந்த கண்ணு தெரியாதுங்க, இந்த ஒரு கண்ணு தான் தெரியுங்க. நான் நில ஒளிஞ்சு கீழே படுத்துட்டேன். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த பூபதியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காங்கேயம் காவல் நிலையத்தில் பூபதி அளித்த புகாரின் பேரில் பாஜக நிர்வாகி செல்வகுமார் மீது காங்கேயம் போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். செல்வகுமார் அளித்த புகாரின் பேரில் இறைச்சிக் கடை உரிமையாளர் பூபதி மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காங்கேயத்தில் 2 நாய்களுக்கு இடையேயான சண்டையால் ஏற்பட்ட தகராறில் பாஜக நிர்வாகி சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.